அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் நம்மளுக்கு அதுதான் இருக்கும். பெருநாள் முடிஞ்சால் பெருநாள் அன்றைக்கி எதுவுமே சாப்பிட இயலாது. அதனால் நம்ம செஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கும். அதோட அதை அவிச்சு சாப்பிட்றது. பெருநாள் அன்னைக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு சட்டியில் நம்ம செய்வோம், ஒவ்வொரு பாத்திரத்தில், அதாவது தனித்தனியாக செய்வோம். பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை அவிச்சு அதை எடுத்து ரெடி பண்ணி சாப்பிட்றது. எனக்கு கொஞ்சம் தொண்டை வலியாக இருந்ததுனால நான் கறியாக நான் எடுத்துக்கலை. அதோட நான் வந்து இந்த வட்டலப்பம் வந்து பராட்டாக்கு நல்லாயிருக்கும், இடியப்பம் பாயாசத்துக்கு அப்படின்னு சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் எப்படி சாப்பிடுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். பெருநாள் அன்றைக்கி எங்களால் சாப்பிடவே முடியாது. எப்படி எல்லாருக்கும் கொடுத்தது போக எப்படியும் மிச்சம் ஆகி தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.